வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். கதம்ப சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 5 பல் பூண்டு நிறையா சேர்க்கலை, கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா தான் இதில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பூண்டும் நல்லா வதங்கணும். பூண்டோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது சட்னியில். அது இல்லாத அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காயும் வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, நிறையா சேர்க்கலை, ஒரே ஒரு கொத்து மட்டும் சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கிருச்சு, இதை ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் அரைக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக மல்லி இலை, நிறையா சேர்க்கலை, கொஞ்சம் தான். இந்த மல்லி இலை வதக்காமல் சேர்த்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துருக்கேன். இதை தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியணும். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் அனலை குறைச்சிட்டு கடுகு நல்லா பொரியணும். அனல் அதிகமாக இருந்தால் கடுகு டக்குன்னு கருகிடும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து சேர்த்து, உளுந்து பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்து இதை சட்னியில் சேர்த்து கலந்துடலாம். அவ்வளவுதான், சுவையான கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சட்னி வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் துவையலாக அரைச்சி சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.